சமாரிய ஸ்திரியை பற்றி சொல்லிட்டு அந்த ஜீவ தண்ணீரை சொன்னாங்க. அந்த கிணறு ஃபர்ஸ்ட்ல யாருடைய தெரியுமா? தெரிஞ்சுக்க சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு. அது யார் உருவாக்குனா? ஆமென். இயேசு எந்த சந்ததியில் வந்தாரு? ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேருக்கு இது தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய இழந்து போன தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தெய்வம் இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கிற பிள்ளையே, என்னுடைய தகப்பன் எனக்கு வைத்து போன ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சொல்லி நீ பாரத்தோடு துக்கத்தோடு அதை ஏக்கத்தோடு இருப்பையானா, ஆபிரகாம் தனக்கென்று தன் ஜனத்துக்கென்று தோண்டப்பட்ட கிணறுகளை எந்த பெலிஸ்தியர்கள் வந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான கிணறுகளை பெலிஸ்தியர்கள் வந்து மூடப்பட்டாங்களோ, அதே கிணற ஈசாக் யாக்கோபு சந்ததியில வந்து தன் தகப்பனால் தோண்டப்பட்ட கிணறு அடைக்கப்பட்ட ஈசாக்கினால் திருப்பி அந்த துறவை எப்படி திறந்தானோ, அதே போல தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெலிஸ்தியராய சத்ருவான மனுஷன் உனக்கு விரோதமாய் உன் ஆசீர்வாதத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எங்க அடைக்கப்பட்டானோ, இன்றைக்கு கர்த்தராகிய தெய்வம் உனக்காக அந்த கிணற நான் இன்றைக்கு திறப்பேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உனக்காக திறப்பேன். வனாந்தரத்தில் இன்றைக்கு நான் உனக்காக வாய்க்கால்களை ஆயத்தப்படுத்துவேன். என் ஜனமே, ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய கிணறுல, ஈசாக் யாக்கோபுடைய கிணறுகளாயிருந்து தன் தகப்பனுடைய தலைமுறையிலிருந்து தோன்றப்பட்ட அந்த சமாரியாவில் அந்த கிணற்றுல போய் ஏசு எப்படி எனக்கென்றது கிணறு என்று சொல்லி உட்கார்ந்தாரோ, அந்த ஸ்திரீக்கு தெரியாது. சமாரியா ஸ்திரீக்கும் உங்களுக்கும் எந்த உறவு என்று கேட்டாளே, ஆனா இயேசுக்கு தெரியும், இது என் முப்பாட்ட சொத்து என்று இயேசுக்கு தெரியும். அந்த உரிமையில அந்த தண்ணீர் அந்த துறவுல போய் உட்கார்ந்துருந்து எனக்கே இந்த தண்ணியை கொண்டு சொன்னது போல உன் முப்பாட்டனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தெய்வம் உனக்கு இன்றைக்கு திறவுகோல கரத்துல கொடுத்து திறக்கிற நாள் இது. நீ இழந்து போனத உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிற நாள் இது. பரலோகம் திறக்கிற நாள் இது. மனுஷன் திறக்கிற இல்ல, இது பெலிஸ்தியர் அடை திறக்கிறது இல்ல. பரலோகம் உனக்காக திறந்து வைக்கப்பட்ட நாள். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் எதுவும் பண்ண வரல. தம்பி சமாரியாவை பற்றி, ஸ்திரீயை பற்றி, தண்ணீரை பற்றி சொன்னனால அதை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் கொண்டு வரல. நிறைய பேர் பேசிட்டனால உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ஊழியங்கள் வந்து நிறைய பேர் சுகமாயிட்டு போகிறாங்க. இந்த சுகத்தை நாங்கள் 3 பாஸ்டருமே சேர்ந்து சுகம் தரல. கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆமென். இயேசு தானே சுகம் தந்தாரு, இல்லை இந்த பாஸ்டரா? இப்பவும் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் எந்த பாஸ்டரையும் நம்பி போவாதீங்க. இந்த பாஸ்டர் தான் சுகம் தருவார்னு சொல்லி பாஸ்டர் நம்பி ராத்திரி பகல் போன் அடியோ அடின்னு அடிக்காத. நீ ஆண்டவரை நம்பு, உன் வாழ்க்கை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்குது, போயிடலாம். நாங்கள் போன மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாங்கள் பாண்டிச்சேரியில் மீட்டிங்கில் இருந்தோம். தம்பி சொன்னாப்புல கேன்சர் வியாதி சுகமாச்சுன்னு. நம்ம மீட்டிங்கில் இருக்கிற கேன்சர் வியாதி வந்தவங்களை நம்ம சுகமாக்க முடியல. அது என்னுடைய கையிலையோ பாஸ்டர் கையிலையோ இல்லை, கர்த்தருடைய சித்தம். பாண்டிச்சேரியில் கேன்சர் வியாதி எப்படின்னா, அம்மாவுக்கு கேன்சர், ஒரு குட்டி பையனுக்கு 2 வயசு இருக்கும், அந்த குட்டி பையனுக்கு கேன்சர். அந்த அப்பாவுடைய அம்மாவுக்கு கேன்சர். அந்த குட்டி பையனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பொருத்தி வச்சிருக்காங்க. இந்த கையில இருந்து டைரக்டா ஹார்ட்டுக்கு மெடிசன் போகும். டைரக்டா ஹார்ட்டுக்கு தான் மெடிசன் போகும்.
அப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நிறைய ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கேன்சர் வேதனை எப்படிரா சுகமாக்குவான்னு கேட்டார். ஏன் ஆண்டவரே, உங்கள் ரத்தம், உங்கள் வார்த்தை, உங்கள் ஜீவனை நான் சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா டைம் இல்லை, நேரமே கொடுக்கல, 4 மணி நேரம் வேணும். ஏன்னா நான் எல்லா கன்வென்ஷன் போனாலுமே ஒரு 8 மணிக்கு தம்பி ஒர்ஷிப்லாம் முடிச்சுட்டு கையில் கொடுப்பாங்க. எனக்கு காலையில் சாப்பாடு நான் நைட்டு சாப்பிட்ற எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? காலையில் 5:30 மணி 6 மணிக்கு தான் சாப்பாடே கிடைக்கும். அது அந்த சாப்பாடு புளிச்சு போயிடும். நைட்டு ஃபுல்லாக இருந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த ஆள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் நர்சஸாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் 2 பேருமே நர்சஸ், 2 பேருக்குமே 3 பேருக்குமே கேன்சர். அப்போதான் ஆண்டோட சோம்போது சொன்னார், இந்த சந்ததிக்குள்ளே இருக்கிற ஜீன் மரபணுவில் இருக்கிற கேன்சர் வியாதியை வெளியே கூப்பிடுறான்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சந்ததிக்குள்ளே இருக்கிற கேன்சர் வியாதி இந்த ஜீன்லேருந்து வெளியே வான்னு சொன்னா, அம்மா மக பிள்ளை 3 பேர் ஸ்பாட்டில் விழுந்தாங்க, தூக்கி வீசிச்சு. நான் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா 3 பேர் அவங்க ஃபுல்லும் ஃபேமிலியெல்லாம் ஹிந்துவிலேருந்து வந்தவங்க, ஏசுன்னு தெரியாது. திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இந்த 3 பேர் ஸ்பாட்ல கீழே விழுந்தவொடனே திருப்பி அவங்களுக்கு நான் வியாதியை எடுத்து வெளியே கூப்பிட்டுட்டே இருந்த, வியாதியை வெளியே வா, வியாதியை நீ வெளியே வா, கேன்சர் வியாதியை வெளியே வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது எலும்புவாங்க, தூக்கி வீசிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ஆண்டவர் இந்த எலும்புக்குள்ளேருந்து வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். எலும்புக்குள்ளேருந்து வெளியே வா, அந்த ஜீன்லேருந்து வெளியே வா, இவங்க தலைமுறை ஜீன்லேருந்து வெளியே வா, அந்த ரத்தத்துலேருந்து வெளியே வா, ஒன்றா பிரித்து எடுக்க அப்புறம் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டு சொன்னாங்க, என் மேலே ஏதோ தீயை கொளுத்துறாங்க பாஸ்டர், என் மேலே ஏதோ தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பாஸ்டர். அவங்களுக்கு இந்த அக்கினினா என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்க முழுமையான விக்கிரக ஆராதனைக்காரங்க. அவங்களுக்கு இந்த அக்கினி அவங்களுக்கு உணர முடியல. நான் அக்கினியை கொண்டு அந்த கேன்சர் வியாதியை எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாஸ்டர் உடம்புல தீ பிடிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ புரிஞ்சுட்டேன், கர்த்தர் சுகமாக்குனார். ஹல்லேலூயா. அந்த வியாதி ஸ்பாட்லேயே சுகமாச்சு. ஹல்லேலூயா. அந்த குட்டி பையனுக்கு கையில் வச்சிருந்த அந்த இன்ஜெக்ஷன் அது ஒரு 3 மாதத்துக்கு என்னவோ ஒரு டைம் அது மாற்றணுமா, இல்லைன்னா அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா. கேன்சர் இருக்கனால ஹார்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது, சொத்து போயிடுவான் குட்டி பையன். நம்ம ஜெபம் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அது எல்லாம் எடுத்து விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். 3 பேருமே சுகமாயிட்டாங்க. கன்ஃபார்மான ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை பார்க்குறனால கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய நம்ம மகிமை படித்து நான் பாண்டிச்சேரியில் 12:30க்கு எனக்கு மீட்டிங் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகிறதுக்காக போனோம். சேலத்துலேருந்து ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் பக்கா கெண்டு அவர் என்கிட்ட பேசினார் தான், சிவனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். நான் அவர் தெய்வத்தை பற்றி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தேன். திருப்பி கேட்டு அவர் எல்லாம் சொல்லி முடித்தோன்னா திருப்பி நான் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் அழுக ஆரம்பித்தார். நான் அவருக்கு 12:30 மணிலேருந்து சுவிசேஷம் சொல்லி முடிக்கும் போது விடிய காலையில் மணி 6 மணி. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. அப்புறம் அவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டார். அதே பீச்சில் தான் உட்காந்துருந்தோம், நைட்டு ஃபுல்லாக பீச்சில் உட்காந்துருந்து சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டார். போகும்போது ஒரு பைபிள் கொடுத்து அனுப்பினேன். இதை நான் வாசித்து இதில் இருக்கிற ரகசியம் என்னங்கிறத கண்டுபிடிப்பேன் பாஸ்டர்னு சொன்னார். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். ஆமேன். அவர் படித்தால போது கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேசும்போது நான் அழலை, நான் பேசும்போது அவர் அழுதார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன். ஆமேன். இப்போது நான் எப்போவுமே எனக்கு சேலத்தில் வருஷம் மீட்டிங் போவேன். இந்த வருஷம் அடுத்த மாதம் சேலத்துக்கு போகும்போது நான் வர்றோம் பிரதர் அப்படின்னு, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் பிரதர், எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும். அடுத்த வாட்டி ஒரு பாண்டிச்சேரி போனால் கண்டிப்பாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். ஆனால் நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போனோம், நாங்கள் ஊழியத்துக்கு போன மாதிரி தெரியல. போய் அங்கே ஏதோ ஒரு காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. ஊழியத்துக்கு போனோம், அந்த வீட்டில் யாருமே ஆண்கள் கிடையாது. அங்கே போனால் அங்கே வெங்காயம் உரிப்பும், இஞ்சி உரிப்பு, பூண்டு உரிப்பு, மட்டன் செய்கிறதுக்கு ஒரு 80-100 சாப்பாடு செய்யணும். அங்கே ஆள் கிடையாது.
போய் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருந்து எல்லாம் ஒரே வெங்காய உரிப்பு. நம்ம என் கூட வந்து தம்பி கீபோர்டு போடுறவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் நீங்கள் எதுக்கு உரிக்கிறீங்க பாஸ்டர்? இல்லைடா நம்ம பாஸ்டர்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண மனுஷன்தான் சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் 100 சாப்பாடை செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி வரும்போது உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேங்க, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா நான் எப்போவுமே எந்த மீட்டிங் போனாலுமே என்னை உயிரை எடுத்துக்கிட்டு தான் விடுவாங்க. எல்லா பாஸ்டர்ஸுமே எந்த மீட்டிங் பண்ணாலுமே எங்களுக்கு சாயங்காலம் 8 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் பாண்டிச்சேரி விழுப்புரம் ரோட்டில் வந்துட்டுருக்குறோம். டைம் ஆயிடுச்சு, அங்கே 7:50 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 150 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை பைபாஸ் ரோட்டில் ஜோம் பண்ணுறதுக்காக ஒரு குடும்பம் நடு பைபாஸில் இருக்கிறாங்க. 2 பக்கமும் 4 வழிச்சாலை, அதில் ஒரு ட்ராக்கில் நடுவில் நின்றுட்டு இருக்காங்க பைக்கை வச்சு. தம்பி தான் ஷபின் தான் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. அவங்கள தாண்டி 1 கிலோமீட்டர் போயிட்டான். திருப்பி நான் அந்த ராத்திரி அங்கே இருந்து நைட்டு திருப்பி அந்த மெயின் ரோட்லேயே நான் ஓடுறேன். ஓடி திருப்பி 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்து அவங்கள பார்த்து அந்த நடு ரோட்டில் ஜோம் பண்ண, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த நடு ரோட்டில் ஜோம் பண்ணும்போது அவங்களுக்கு செஞ்ச கர்த்தர் அற்புதம் என்ன தெரியுமா? அவங்க பையனுக்கு 15 வயசில் ஒரு போலியோ நோய் போல பாதிக்கப்பட்டு இருந்த குழந்தைய அந்த இடத்துல ஜோம் பண்ணும்போது அவன் கைகளை அசைத்து, இது ஏசப்பா, இது ஏசப்பா. அவனை இது பார்த்து நம்மளை பார்த்து சொல்ல தெரியல, இது பாஸ்டர் சொல்ல தெரியல, நம்மளை பார்த்து அங்கே பாஸ்டர் சொல்ல தெரியல, இது ஏசப்பா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஏசப்பா, இது ஏசப்பா. அப்பதான் புரிஞ்சேன், பாண்டிச்சேரியில் கர்த்தராக இயேசு வரல. ஆமென். பாண்டிச்சேரி பட்டணத்துக்குள்ள கர்த்தராக இயேசு அங்க வரல. கர்த்தராக இயேசு பாண்டிச்சேரிக்குள்ள வரல. அது பாவத்துக்குள்ள இருக்குது. அது பாவம் நிறைஞ்ச பட்டணம்டா. ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுவாங்கன்னா அங்க யாரு இல்லை? ஏசு இல்லை. ஆமேன். அப்போதான் நான் பாண்டிச்சேரியில் முடிச்சு அந்த மீட்டிங். இப்போ அந்த ஜோமனி தம்பி இத்தனை நாள் கையை அசைக்க முடியாதவன் கையை உயர்த்தி போய் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன ஒரு முறை பாண்டிச்சேரிக்கு தேவ சித்தம் இருந்தா அந்த தம்பி நமக்கு முன்னாடி ஓடுவோன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அப்போதான் எனக்கு அந்த பைபாஸில் உடஞ்சி அத்தனை பைபாஸில் எத்தனை பஸ்ஸு போங்க, அவ்வளோ நெருக்கடியான இதில் அந்த சென்டரான இந்த ட்ராக்கில் தான் நான் ஓடி போய் ஜோம் பண்ணேன். ஆனால் நான் தான் மனுஷனாக கவலை எடுத்துகிட்டு போனேன். ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. நான் துக்கத்தோடி வந்தேன். ஆனால் அங்கேருந்து அவங்க சொன்ன ரிசல்ட் எல்லாமே எல்லா வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு போட்டு விட்டாங்க. எல்லாரும் சுகமாகனதை. ஹல்லேலூயா. எங்கள் ரெக்கார்டவே அனுப்பி கொடுத்தாங்க. யாரெல்லாம் சுகமானாங்களோ எல்லா ரெக்கார்டும் அனுப்பி கொடுத்தாங்க. அப்போ தான் பரலோகத்தில், ஆண்டவரே ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் இருக்குது. அந்த நேரத்தில் பைபாஸில் என்னை எப்படி ஓட வைங்களே, நான் 50 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி ஓடுறது ஆண்டவரே? ஓடி போய் ஜோம் பண்ணிக்கிட்டு அந்த ஓடி வந்ததை நான் பார்க்கல, பரலோகம் பார்த்துச்சு. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் கேட்டார், டேய் மறுபடியும் எங்கே போவையான்னு கேட்டார். நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆனால் நீ போனா நீ ரொம்ப ஒரு பாரத்தை துக்கத்தை அனுபவிப்பண்ணாரு. போவையான்னு கேட்டார். ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், பர்சனலாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நான் போகிறேன் ஆண்டவரே. ஏன்னா அந்த பாண்டிச்சேரியில் ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஏசப்பான்னு கூப்பிடுவோன்னா அந்த பாண்டிச்சேரிக்குள்ள ஏசு இல்லைங்க. நிறைய பேருக்குள்ள விதை இல்லை, நிறைய சுவிசேஷம் இல்லை. சபை இருக்கு, சுவிசேஷம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன, உன்னை அனுப்புவேன், ஆனால் நீ பாடு அனுபவிப்பேன்னு சொன்னார். நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ஏன் ஆண்டவரே எனக்காக சிலுவையில் அனுபவிச்சீங்கள, நான் இந்த மனுஷ உலகத்தில் அனுபவிக்கிறேன், இந்த மனுகுலத்துக்குள்ள நான் என்ன உமக்காக எதையும் செய்கிறேன்னு சொன்னேன். சொல்லி ஒரு 3 நாள் கழியலை திருப்பியும் அந்த பாண்டிச்சேரியில் எங்களை மீட்டிங் கேட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் நாங்கள் தான் டைம் கொடுக்க முடியாமல் இருக்கோம். ஏன்னா எனக்கு லீவு இல்லை, நல்ல பல சூழ்நிலைகள் மத்தியில் சொல்ல முடியாமல் இருக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 18 பேரோ நம்ம மீட்டிங் இந்த மாதம் வர்றதுக்கு தான் பிளான் பண்ணிருந்தாங்க. அதில் எக்ஸாம் எது இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியாத சூழ்நிலையில் அடுத்த மாதம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் 18 பேர் 20 பேர் ட்ரெயினில் காசு செலவழித்து வர்றதுக்கு நீங்கள் அதுக்கு உங்கள் அங்கேயே ஏதாவது ஒரு கால் எடுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் ஒரு நாள் வந்து மீட்டிங் வைக்கலான்னு சொன்னோன்னே அவங்க அதையும் தாண்டி அதுக்கும் 3 நாள் டேட்டு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு 3 days எங்களுக்கு விழுப்புரத்தில் எங்களுக்கு கன்வென்ஷன் வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் இங்கே ஜோம் பண்ணினால தான் கர்த்தர் அங்கே கேன்சர் வியாதியை மரண வியாதியை சுகமாக்குனாரு. நாமெல்லாம் ஜோம் பண்ணினது இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணின ஒரே ரீசன் தான் கர்த்தர் அங்கே சுகம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா
பாண்டிச்சேரியில் இருக்கிற மரணத்துக்கு எதுவான வியாதியை கர்த்தர் சுகமாக்குறாருன்னா, இந்த இடத்துல நீனும் நானும் ஆராதிக்கிற ஒன்னிய கர்த்தர் சுகமாக்குவாரா, ஆக்க மாட்டாரா? ஆமென். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நேரம், அவருக்கு நல்ல பரலோகத்துக்கு நேரம் கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, நிறைய பேர் நீங்க ஆண்டவரே இந்த பாஸ்ட் பிசாசு கிரிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆவி என்ன போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் எத்தனை முறை இப்படி எல்லாருக்கும் மத்தியில் விழுந்து விழுந்து கேவலப்படுறது, எல்லாருக்கும் மத்தியில் இப்படி நாங்கள் அசிங்கமாயிட்டோமே, கீழே விழுந்தோமே, வாமிட் பண்ணுறோமே, எல்லாரும் பிடிச்சாங்களே. நான் நினைக்கிறேன் உங்கள் இருதயம் உடஞ்சி போயிருக்கும், உங்கள் சரீரம் கெட்டு போயிருக்கு. ஏன் ஆண்டவரே இவ்வளோ இருக்கு முன்னாடி எங்களை இப்படி வெக்கப்படுத்திட்டீங்களா, எங்கள் பிசாசு இப்படி எங்களை அலக்கழிச்சிட்டே ஆண்டவரே. இல்லமாக இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமே. இன்னையிலிருந்து நான் சொல்றேன், உங்களுக்குள்ள பிசாசினுடைய ஆவியில கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு உங்க மேல இறங்க போகுது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இறங்க போகுது. அது வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பே, அவருடைய ஆவி உனக்குள்ள வருமானா பிசாசின் ஆவி அங்க தலைகள் நசுக்கப்படும், அவர் கிரியை வெளிப்படுமானா அந்த பிசாசு அழிக்கப்படும். ஆமென். நீ கவலைப்படாத மக, நீ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்துல நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னைய பரிசுத்தப்படுத்தும் போது, இந்த ஊழியக்காரன் தான் என்னைய பரிசுத்தப்படுத்தினாரு. பரிசுத்தப்படுத்தும் போது இந்த ஒரு கையில மட்டும் தரையில நின்னுச்சு. இந்த கை, இந்த ரெண்டு கால், இந்த ஒரு கையும் மூணு நான் மேல சுத்திக்கிட்டே இருந்தேன். மனுஷனால முடியுமா? இந்த ஒரு கை தான் கீழே இருந்துச்சு. எனக்கு அவங்க சர்ச்சில் வச்சு ஜோம் பண்ணும்போது ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் விடிய காலையில். ஒரு கையில் கரங்கின. அப்போ நான் நிறைய நாள் பாதிக்கப்பட்டேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ரொம்ப பாரப்பட்டேன். ஆனால் அந்த பாரத்தை நான் இப்போ உணர்றேன். நீ இந்த இடத்துல வந்து நீ அவமானப்படலாமாக, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வதுக்கு தான். நான் அந்த இடத்துல இந்த ஊழியக்காரன் என்னை விடுதலையாக்கும் போது எனக்குள்ள இருக்கிற பிசாசு நினைச்சு அவமானப்பட்டிருப்போம்னா, இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற இத்தனை வியாதியஸ்தர்களை என்னால சுகமாக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்குள்ள இருக்கிற மரணத்தை, எத்தனை பேர் போராடுற மரணத்தோடு ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறவள கர்த்தர் என்ன கொண்டு பயன்படுத்த முடியும்னா, நீனு ஒரு நாள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லாரையும் சுகமாக்குவதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு விடுதலை செய்கிறாரு. நீ கவலைப்படாத மக, நீ கவலைப்படாத. உன்னை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு உருவாக்குறது தான். இத்தனை பேருக்கு முன்னாடி நீ அவமானம் இல்ல, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துறார் மக. ஆமென். ஒருவேளை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம், இத்தனை பேர் பார்த்து சிரிச்சுட்டாங்களோன்னு உடைஞ்சிருக்கலாம். இல்ல மக, கர்த்தர் உன்னை கொண்டு இதே மாதிரி எத்தனை பேர் பிசாசுடைய போராட்டத்தில் இருக்காங்களோ உன்னை கொண்டு கர்த்தர் துரத்துவார். ஆமென், ஆமென். அதுதான் வேதம் தெளிவா சொல்றது, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற நல்ல சத்தமா சொல்லுவாங்க, ஒரு ஆமென் சொல்லுவாங்க. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன சதைகள், உலர்ந்து போன இதயம், உடைச்சு போன இருதயம், கர்த்தராகிய தெய்வம் சொல்றார், என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், உலர்ந்து போனவைகள் உயிரடையோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார் மக, நான் அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். இதையே கர்த்தராகிய தெய்வம் நானே சொன்னேன். ஆமென், ஆமென். நீ விசுவாசிக்கிறீங்களா? என் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வரும் அப்படின்னு. உன் பொல்லாத ஆவி இன்னைக்கு ஓட போகுது மக. நீ இவ்வளவு நேரம் போராடுனல, அந்த ஆவி ஓட போது. கர்த்தரோட ஆவி உன் மேல வரும்போது, அவர் வரும்போது சகல சத்துருகளையும் உன் பாதத்துக்கு கீழ்படுத்துகிற ஒரே தெய்வம் என் கர்த்தராகிய இயேசு. என் கர்த்தராகிய இயேசு. நீங்க சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுப்பீங்கன்னா, அதுல
சங்கீதம் 8 எடுங்க, சீக்கிரமா சொல்றேன். இனிமேல் நம்ம ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் வர்றவங்களுக்குள்ள இந்த பிசாசு இனிமேல் இருக்கக்கூடாது. அவன் நம்ம காலம் அடக்கி அடிக்கிற நாள் இது. இன்னைக்கு பரலோகம் உனக்கு கொடுக்கிற முடிவு இது. பரலோகம் உன்னை விடுவிக்கிற நாள். நீ சத்துருக்குள்ள தலையை நசுக்கிற நாள். ஆமென். அதுல 5வது வசனத்துல இருந்து படிங்க, 8:5 இருந்து படிங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும். அப்போ மனுஷன் எப்படி விட்டா எப்படி எவ்வளவு பெருசா இருக்கிறானா? சற்றுதான். உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? மகிமையினாலும். ஐயா, நீ தேவனுடைய மகிமையை பெற்றிருப்பையானா, நீ தேவனுடைய கனத்தை பெற்றிருப்பாயானா, இந்த பொல்லாத ஆவி உனக்குள்ள வருமா? இப்ப உனக்குள்ளே கேள்வி கேளு. ஏன் ஆண்டவரே இந்த மகிமை நான் இழந்து போறதுக்கு காரணம் என்ன ஆண்டவரே? இந்த பிரசன்னத்தை இழந்து போற காரணம் என்ன ஆண்டவரே? அவர் சொல்றாரு, உனக்கு நான் முடி சூட்டினீர், உனக்கு கிருபையை வச்சிருக்காரியா? ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. என்ன? திருப்பி சத்தமா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. உம்முடைய, திருப்பி அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்குன்னு சொல்ல, எனக்குன்னு சொல்லுங்க. நீர் எனக்கு ஆளுகை தந்து சகல சத்ருவையும் சகல பிசாசின் கிரியைகளையும் சொல்லுங்க, சொல்லுங்க. காலை வச்சு சொல்லுங்க, காலை சொல்லுங்க. என் காதத்துக்கு கீழ் நசுக்கிற சொல்லு. யாரெல்லாம் நீ பிசாசால் அலக்கழிக்கப்பட்ட சொல்லுங்க. சகல சத்ருவு என் காலுக்கு கீழே சொல்லு. காலை வச்சு நசுக்கு, நசுக்கு. நீ நசுக்கினா பிசாசு ஓடுவான், நீ நசுக்கினா ஓடுவான். சொல்லு. சகல அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த பிசாசை நசுக்கிறேன். சகலமும் என் பாதத்துக்கு கீழே சொல்லு மக. நீ சொல்லு மக. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டையோ, யாரெல்லாம் பிசாசால் அலக்கழிக்கப்பட்ட சொல்லு. சகல சத்ருவு என் பாதத்துக்கு கீழே நசுக்கு. நீ எப்படி ஒரு எறும்பு போட்டு நசுக்கவே அதே போல நசுக்கு. இன்னைக்கு காலுக்கு கீழே ஏ பொல்லாத ஆவியே, நீ சகல சத்ருவையும் என் தேவன் என் பிள்ளைகளுடைய காலுக்கு பாதத்தில் கீழ்படுத்தியிருக்கிறார். நீ மேற்கொள்ள முடியாது, உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். 7 படிங்க. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும். அங்க என்ன சொல்லிருக்கு? வேதம் சொல்லுது, காட்டில் இருக்கிற டயனோசர், யானை, வலுசர்போ, கடல்ல சஞ்சரிக்கிற கடல் குதிரைகள், கடல் இருக்கிற கடல் ஆழத்தின் இருக்கல. ஏசாயா 27:27 இருக்கு. சமுத்திரத்தின் ஆழத்தை கலக்கி கொண்டிருக்கிற என் வலு சர்ப்பமே, என் கோணலா பாம்பே, சகல காட்டில் இருக்கிற மிருகமே, நாட்டில் இருக்கிற மிருகமே, சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற பாம்பே, என் வலு சர்ப்பமே, ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், உன் பாதத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ தனியாய் மலை பகுதியில போறியா? சிறுத்த வருகா. டே சிறுத்த, ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழ் வச்சிருக்காரா? அது உன்னை பார்த்தா அடங்கியா? உனக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் தான் அது உன் மேல சாட்டி விழுந்த, அது உன்னை கவி, அதுக்கு நீ இறையா இருக்கிற. நீ சொல்லு, ஆண்டவரா இயேசு நாமத்தை வாயை கட்டுறன்னு சொல்லி பாரு, அது கட்டப்படும். ஏ அடங்குடா, அடங்கி கிடக்கும். நீ செஞ்சு பாரு. கர்த்தர் உன் அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? நீ ஏன் பயப்படுற? அது சமுத்திரத்தை கலக்கட்டியா, ஆழத்தை கலக்கட்டும், சமுத்திரத்தை அடியில இருந்து மண்ணை கிளறட்டும். ஆனா சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் உனக்காக காடையாய் மாற்றுவாரு, அதைய தலையை நசுக்குவாரு, அதை நறுக்குவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்திலிருந்து காடைகளை புறப்பட சோதனை, அந்த ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காடையை உனக்கு அவர் உனக்கு இறைச்சியாய் கொடுப்பாரியா? இந்த சர்ப்பத்தை அவர் உனக்கு மாம்சமாய் மாற்றி கொடுக்கிற ஒரே தெய்வம்
ஏன் பயப்படுற? எனக்குள்ள வலு சர்ப்பம், எனக்குள்ள பாம்பு, எனக்குள்ள மலைக்குள்ள நல்ல பாம்பு, எதுக்குயா? ஏன் பயப்படுற நீ? அதுவும் காலுக்கு கீழே இருக்குது. விசுவாசிக்கிறியா? நீ நசுக்குவியா? அப்படி நசுக்குவியா இல்லையா? எனக்கு மேல வந்து சர்ப்பம் நசுக்கிறேன் சொல்லு. சகல அதிகார கர்த்தரை கொடுத்திருக்காரியா? ஆமென். அது காட்டுல உள்ளதா இருந்தாலும் சரி, கடலில் உள்ளதா இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ளதா இருந்தாலும் சரி, எல்லாம் காலுக்கு கீழே மக. இனிமே நீ பயப்படக்கூடாது. ஜனமே, இந்த வாட்டி வந்திருக்கவங்க யாரும் அடுத்த வாட்டி அந்த பிசாசு இருக்கக்கூடாது. புதுசா வர்றவங்களுக்குள்ள மட்டும்தான் அது இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நசுக்கிட்ட, அது தலையை நசுக்கியாச்சு. அந்த கோணலான சர்ப்பத்தை தேவன் பட்டயத்துக்கு இரையாக்கியாச்சு. ஆமென், ஆமென். காட்டில் அடக்க பாம்பு போராட்டையா உன் பாதத்துல காலுக்கு கீழே வச்சிருக்கிற நீ. ஆமென். இனி பயப்படுவீங்களா? இனி பயம் வருமா? ஏன் நான் சொல்ல, கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க. அப்போ இவ்வளவு அதிகாரத்தை மேன்மையா தந்திருக்கிறது எதுக்கு? ஏன் அங்க கடந்துட்டு உசு உசுண்டு ஓடுற, கடந்து நெளிஞ்சிட்டு கிடக்குற? ஏன்? இப்பதான் புரியுது நீ ஆண்டவர்களை எப்படி உறவுல இருக்க நீ. ஆமென். அவர் உனக்குள்ள என் ஆவியை உனக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றாருல, நீ உயிர் அடைவ. எந்த அவயத்துல சர்ப்பம் வந்து பலவீனத்தை கொண்டு வந்துச்சு, எந்த பகுதிக்குள்ள வியாதியை கொண்டு வந்துச்சு பிசாசு, அங்க கர்த்தருடைய ஆவி இறங்கி இன்னைக்கு கெட்டு போன அவயோ, கெட்டு போன ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கொண்டு வந்திருக்கிற வியாதிய என் கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு இறங்கி அது உயிரடையோ. சரீரத்தில் கெட்டு போன அவயங்களை கர்த்தராகிய தெய்வம் என் ஆவியை அனுப்பி உனக்கு நான் உயிரடைய செய்வேன். நீ எந்த இடத்துல வியாதியா இருக்கிறையோ, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறையோ, எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடும, எல்லா கண்ணை மூடும. நீ உன் வியாதியா இருக்கிற இடத்துல இப்ப கைய வை. கர்த்தர் உன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. உன் வியாதி இருக்கிறத கைய வை. பயப்படாத மக. நமக்கு எவன் வந்தா என்ன, வரட்டா என்ன, நம்ம கூட கர்த்தராகிய இயேசு வரணும். நம்ம கூட கர்த்தராகிய இயேசு வரணும். உன் எந்த இடத்துல வியாதியா இருக்கிறையோ அந்த இடத்துல கையை வச்சு சொல்லு, ஏய் பொல்லாத ஆவியே, எனக்கு வியாதியை கொண்டு வந்த ஆவியே, மரண வியாதியை கொண்டு வந்த ஆவியே, இப்போது என் சரீரத்தை விட்டு வெளியே போ. கட்டளை கொடுமங்க. உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்கு. சகல மிருகங்களையும், சகல காட்டு மிருகங்களையும், சகல கடல் சஞ்சரிக்கிறவர்கள் உன் காலுக்கு கீழே மக. உன் கனவுல சுறா மீன் வந்தாலும் சரிதான், உன் கனவுல சமுத்திரத்திலிருந்து பாம்பு வந்தாலும் சரிதான், மலையில இருந்து ஒரு பெரிய மலை பாம்பு ஒன்று வந்தாலும் சரிதான். சொல்லு, என் காலுக்கு கீழடா, என் காலுக்கு கீழடா. எனக்குள்ள இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி என் மேல ஊற்றப்பட்டாச்சு. சொல்லு, என் மேல என் கர்த்தராய ஆவி என் மேல இறங்கிடுச்சு. எந்த இடத்துல வியாதியா இருக்கிறையோ அந்த இடத்துக்குள்ள கொண்டு போமாங்க. நீ முழு மனதோடி கொண்டு போ. என்னைய பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத, யாரையும் பார்க்காத, போ. சொல்லு சொல்லு சொல்லு. அந்த இடத்துக்குள்ளதான் கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இருதயத்தில் இத்தனையோ நாள் நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன். வியாதியா இருக்கிறதோ அந்த பாதிக்குள்ள கர்த்தருடைய ஆவி வரும்போது அது பலத்தின் மேல் பலன் அடையும். அது இழந்து போனது செயல்படும். இப்போது இறங்கட்டும். சொல்லு சொல்லு, வாங்கிக்கோ. இதுதான் வியாதியை சுகமாக்குற வேலை. இது சுகமாக்குற வேலை. இவ்வளவு நேரம் நீ போறதில்லை, இவ்வளவு நேரம் நீ ஆராதிச்சதில்லை. இப்போ நீ போகும்போது வெறுமையான பாத்திரம் இல்லை. உன் வியாதியை சிலுவையில் நான் சுமந்துட்டேன்ல. இயேசு சொல்றாரு, மக உன் வியாதியை சிலுவையில சுமந்துட்டேன். அந்த கர்த்தருடைய ஆவி இறங்கட்டாண்டவரை கெட்டு போன அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு. வேதம் சொல்கிறது, மகனே மகளே, நீ வியாதியா இருக்கிறையா,
நீ இந்த சரீரம், வேதம் சொல்கிறது, இது தேவன் தங்குறதுக்குள்ள ஆலயம். இந்த ஆலயத்தில் வியாதிக்கு அனுமதி இல்லை. வியாதி இங்க தங்க முடியாது. மரண வியாதி தங்க முடியாது. மக நீ சொல்லு சொல்லு, அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ள கூப்பிடு. என் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஆவியானவர் கூப்பிடு, ஆவியானவர் கூப்பிடு. உன் அவயங்களுக்குள்ள கூப்பிடு. நீ இன்னைக்கு போகும்போது இந்த பலவீனத்தை திருப்பி சுமந்து போகக்கூடாது. நீ இங்கே விட்டுட்டு போகணும். சிலுவையில் ஏசு எடுத்துட்டு போயாச்சுல, நீ சுமக்காத மக. அந்த ஆவியை கூப்பிடு மக. கர்த்தருடைய ஆவியை சரீரத்துக்குள்ள கூப்பிடு. கர்த்தர் சொல்றார் மக, இதோ உன் வாசற்படியில் நின்று தட்டுக்கிறேன் மக. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் மக. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். இன்னைக்கு அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு கர்த்தராக இயேசு இதயத்தை தட்டுறார் மகா. திறந்து கொடு, திறந்து கொடு, திவிடு கொடு கொடு. இயேசுவே கூப்பிடு, இயேசுவே வாங்கப்பா. ஆவியானவரே தங்குங்கப்பா, தங்குங்கப்பா, சரியத்தை தங்குங்கப்பா. அவர் வாசற்படியில இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. சொல்லு 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 மக. அப்பா உன் கதவை தட்டுறாரு இயேசுவா. இதய கதவை தட்டுறாரு மக. உன் பணம் அற தட்டல, உன் லாக்கர் கதவை அவர் தட்டல, உன் பெட்ரூம் கதவை தட்டல, உன் ஃப்ரெண்டு கதவை தட்டல. என் கர்த்தராகிய இயேசு உன் இதய கதவை தட்டார் மக. நீ இதய கதவை இப்ப திறப்பையானா அவர் உனக்குள்ள இப்ப வருவாரு. உன்னை அலக்கழித்து கொண்ட ஆவி இப்பொழுது வெளியேறு. என் பொல்லாத ஆவியே என் பிள்ளையை விட்டு வெளியேறு. என் கர்த்தராகிய இயேசு உன்னுடைய சரீரத்துக்குள்ள வந்து கொண்டிருக்க. அவர் கதவை தட்டி திறந்து கொடு. திற திற திற. நீ திறந்தா அந்த ஆவி ஓடு. திறந்தா வியாதி ஆவி ஓடு. நீ திறந்தா மரண ஆவி ஓடு. நீ திறந்தா முற்றிலும் வியாதி சுகமாகும். அவர் உன் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுறாரு. ஒருவரின் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறப்பையானா இந்த சத்தத்தை கேட்டு திறந்துருமக. இயேசுக்கு சத்தத்தை கேட்டு திறந்துரு திறந்துரு. இதுதான் உன்னை கடைசி நாள். நீ போகும்போது இன்னைக்கு வெறுமையான பாத்திரமே இல்லை. எப்படி அந்த பாண்டிச்சேரியில இதே ஷாபின் தம்பி தான் நாங்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருந்த இடம். அது 2வது மாடியில ஒரு அம்மாவை இதே தம்பி தான் 3 பேர் சேர்ந்து அந்த தூக்கிட்டு வந்தாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. அத்தனை பெரிய படிக்கட்டில் அது அந்த படிக்கட்டு மேலே மாடிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு இரும்பு படியில் போடப்பட்ட படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் தம்பி ஒரு 4 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஆராதனைக்கு. ஆனால் எத்தனை பேர் 4 பேர் தூக்கிட்டு வந்த அந்த மனுஷிய போகும்போது கர்த்தர் வெறுமையாக நடத்தி கூட்டிட்டு போனாரியா. இன்றைக்கு வீட்டில் மரண கட்டிலில் படுத்து கொண்டிருந்த மக என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். நீ இருந்து போகும்போது மக உன்னை யாரும் உன்னை கூட்டி கொண்டு வந்த பிசாசு உன்னை சுமந்து போக கூடாது மக. நீயே பரிசுத்த ஆவியில போடு மக. அந்த கிருபையில நிறைஞ்சு போடு மக. மக இந்த சத்தத்துக்காக ஏதோ பாஸ்டர் பேசுறாரு இல்ல, இருதயத்தை விட்டு கொடு. கர்த்தராகிய தெய்வம் உள்ள வரும்போது பொல்லாத பிசாசு போகும். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை முடிச்சோம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீஸ். எல்லா கண்களை மூடுமா. கர்த்தருடைய பந்திக்கு தகுதி பெறுவோம். கர்த்தருடைய பந்திக்கு தகுதி பெறுவோம். கர்த்தருடைய தந்திக்கு பகுதி பெறுவோம். ஆண்டவரே சொல்லுங்க. எல்லார் கண்களை மூடி. ஆண்டவரே கடந்த மாதத்திலிருந்து இது வரைக்கும் ஆண்டவரே நான் அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச எல்லா பாவங்களையும் கழுகுங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே. என் கோவத்தில் என் கணவரை நான் பேசிட்டேன். கோவத்தில் எங்கள் அத்தையை பேசிட்டேன், என் மாமாவை பேசிட்டேன், என் பிள்ளைய நாயே பண்ணியே பேசிட்டேன். அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு மக. அது பாவம். நீ கோவப்பட்டாலே அது பாவம். அப்படியே கழுகு மக. உனக்காகத்தானே நான் அந்த கல்வாரியில் சிந்தினேன். உனக்காகத்தானே நான் ரத்தம் சிந்தினேன். உனக்காகத்தானே, உன்னுடைய மீறுதலுக்காகத்தானே நான், உன்னுடைய பாவங்களுக்காகத்தானே நான் வந்தேன். உன்னுடைய அக்கிரமங்களுக்காகத்தானே நான் சிலுவைக்கு வந்தேன். அந்த ரத்தத்தை கொண்டு கழுகு மக. நீ பாவத்தோடு கர்த்தருடைய பந்திக்கு வருவையானா அது மரணம் ஆக்கினேன்னு சொல்லுது. எல்லாம் கழுகு மக.
ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை தேவ சமூகத்தில் விட்டு இரக்கம் பெறுவா. நீ தேவ சமூகத்தில் சொல்லி விட்டுட்டனா, தன் வாயில அறிக்கை பண்ணிட்டனா, நீ தேவ சமூகத்தில் இரக்கம் பெற்றுருவ. அவருடைய ரத்தம் கழுகப்படட்டும்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்ம பிசாசை ஜெயிச்சோம், அந்த வியாதியை ஜெயிச்சிட்டோம். அதே ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கழுகிருமக பந்திக்கு தகுதி பெறு. ஆண்டவரே, நாங்க அறியாத பாவம் எங்கள்கிட்ட உண்டு, அறிந்த பாவம் உண்டு. ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுகுறோம் ஆண்டவரே, கழுகுறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்க. சொல்லு மகன், என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, நான் உங்க ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நீ என் பக்கத்துல இருக்கணும்பா. இயேசு எப்படி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாரோ, அதே போல இயேசப்பா என் வலது பாரிசத்தில் நீங்க வந்துருங்கப்பா. நான் உங்க ரத்தத்தையும் உங்க சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நீ என் வலது பாரிசத்தில் என் கூட இருக்கணும்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு எப்படி சோறு ஊட்டிச்சோ, எங்க அப்பா என்னை எப்படி சுமந்து தூக்குனாரோ தோளுல, அதே போல என் பக்கத்துல இருந்து உங்க ரத்தத்தை சரீரத்தையும் பானம் பண்ணும்போது என் பக்கத்துல வந்துருப்பா. நீ வாப்பா. அவர் வந்தா சூழ்நிலை மாறும். எல்லாம் அறிக்கை பண்ணிரு மக, நீ எல்லாம் அறிக்கை பண்ண. ஆண்டவர் முழு மனதோடு சொல்லிரு, இந்த பூமியில இயேசுவை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. இந்த பூமியில இயேசு மட்டும்தான் நீதிமான். அறிக்கை பண்ணிரு, அறிக்கை பண்ணிரு, சொல்லிரு, சொல்லிரு, கழுகுரு. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால கழுகுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீதியின் கரங்களுக்கு ஒப்பு விடும் ஆண்டவரே. இந்த பகுதிக்கு, இந்த பந்தியில கர்த்தராகிய இயேசு எங்களோடி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இது பரிமாறுங்கப்பா. தூதர்கள் வந்து இதை பரிமாறுங்கப்பா. உங்க ரத்தமும் சரீரத்தையும் பிள்ளைகள் கையில வாங்கும் போதே இயேசுவின் ரத்தத்தில் ஜீவன் உண்டு, இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜீவனும் வல்லமையும் கையில பரிமாறும் போது சத்தம் உண்டாகணும் ஆண்டவரே. அந்த சத்தம் உண்டாகணும். ரத்தத்தில் ஜீவன் என் பிள்ளையுடைய காதல இரைச்சல் உண்டாகணும். அந்த அப்போ வாங்கும் போது உங்க சத எங்களுக்காக அடிக்கப்படும் போது துடிச்சுச்சுப்பா. அது எங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்பா. செய்ய போறேக்காய் நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.